வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து மேம் 9th யூனிட் கம்ப்ளீட் பண்ணாமல் 10th யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம பிஜிடிஆர்பி வந்துட்டு நம்ம டெஸ்ட் சீரியஸ் நெக்ஸ்ட்டு டிஎன் டெட் சைல்டு படகாலஜி எஜுகேஷன் டெஸ்ட் சீரியஸில் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் நமக்கு செட் ஆகலை. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா வந்து 10th யூனிட் முடிச்சிடலாம். சும்மா ரிவிஷன் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி முடிச்சிட்டா கூட உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால 10th ஆல்ரெடி வந்துட்டு மினிட் மாஸ்டர் சீரியஸில் உங்களுக்கு 4 பார்ட்டு போட்டிருப்போம். ஃபிஃப்த்து பார்ட் ஓகேங்களா. என்ன ஃபிஃப்த்து பார்ட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, ஜால்வரின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் கிரிமியன் வார், இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கீழே நம்ம எப்பயும் போல கொஷின் ஆன்சர் செக்ஷன் பார்த்துலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ மேபி 30 மினிட்ஸை வந்து பிரித்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. முதல்ல பாருங்கள், தலைப்பு வந்து இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பு, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஓகேங்களா. இத்தாலிய ஒருங்கிணைப்பை தேசிய இயக்கத்திற்கு ரிசோர்ஜிமெண்டோ மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்ற பெயர். இந்த செயல்முறை 1815 வியன்னா காங்கிரஸ் மாநாட்டிற்கு பிறகு தொடங்கி 1871 முடிவுக்கு வந்தது. அதாவது இட்டாலியை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் ஆஃப் வியன்னா இப்போ உங்களுக்கு எப்போ அந்த மாநாடு நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் 1815 அப்போது ஸ்டார்ட் பண்ணி காங்கிரஸ் ஆஃப் வியன்னா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இத்தாலியை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவ்வளோ ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. 1871 ஒரு வழியாக முடிவடைஞ்சிருது ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா எவ்வளோ நாள் இத்தாலி ஒருங்கிணைக்க வந்துட்டு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. அப்போ இது எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஆஃப் வியன்னா மாநாடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆஃப் வியன்னா மாநாடு எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1815. எப்போ இத்தாலியை ஒருங்கிணைச்சு முடிச்சாங்கன்னா 1871 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிஸ்ஆர்ஜினமெண்டோ அப்படின்னா என்னென்னா மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம் ஓகே. இத்தாலி மொழியில் ரிஸ்ஆர்ஜினமெண்டோனா மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பங்களிப்பு ஓகேங்களா. கீ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். மாசினி உங்களுக்கே தெரியும், ஜோசப் மசினி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு மாசினி அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இத்தாலியை பொறுத்த வரைக்கும் நிறைய சோல், நெக்ஸ்ட்டு ஸ்வாடு, பிரெயின், இந்த 3 விஷயத்தையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. வால்னா யார், இத்தாலிய வால்னு யார் சொல்லுவாங்க, இத்தாலியோடைய சோல் யார் சொல்லுவாங்க, இத்தாலியோடைய பிரெயின் யார் சொல்லுவாங்க அப்படின்னு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மாசினி அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய ஒருங்கிணைப்போடைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மாசினி யார், இத்தாலிய ஒருங்கிணைப்போடைய ஆன்மா என்று அழைக்கப்பட்டவர் மாசினி ஓகேங்களா. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மாசா குடிச்சா ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மனசே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. மாசினி சோல்ஃபுல்லாக இருக்கும். கொள்கை பாருங்கள், இத்தாலியை ஒரு முடியாட்சியின் கீழ் அல்லாமல் குடியரசு ஆக ஒருங்கிணைக்க விரும்பினார்கள். ஏன் இத்தாலி வந்து ஒருங்கிணைக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த மாசினி அவர்கள் கொள்கையும் இத்தாலிய நாட்டுடைய மக்களுடைய கொள்கையும் என்னென்னா இத்தாலிய நாடு அப்படின்றது ஒரு முடியாட்சிக்கு கீழே மொனோபொலி கீழே இருக்கவே கூடாது. இது வந்து ஒரு ரிப்பப்ளிக்கான ஒரு நாடாக, குடியரசான ஒரு ஒருங்கிணைப்பு நாடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது அவருடைய கொள்கை ஓகேங்களா. மாசினி அவர்கள் சோல் ஆஃப் த இட்டாலியன் யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மாசினி. சரி ஓகே, அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கார்போனாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது ஓகே. அதாவது கார்போனாரி அப்படின்னு இந்த அமைப்பு வந்துட்டு ஒரு டேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கார்போனாரி அப்படின்றது வந்து ஒரு ரகசிய புரட்சி சங்கத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்னது, ரகசிய புரட்சி சங்கம் அமைப்பு. இதில் இணைகிறார்கள் ஓகேங்களா. இந்த இதில் வந்து இணைகிறார்கள். சரி ஓகே, இளம் இத்தாலி அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இளம் இத்தாலி பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் இட்டாலி அப்படின்னு சொல்வார்கள். 1831 மாசினியால் நிறுவப்பட்டது தான் யங் இட்டாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், காங்கிரஸ் ஆஃப் வியன்னா மாநாடு கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆன இட்டாலி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி 1871 வரைக்கும் நீடிக்குது. சோல் ஆஃப் த யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலின்னு வந்து யாரை சொல்லுவாங்கன்னா மாசினி அவர்களை சொல்வார்கள். மாசினி வந்து யங் இட்டாலி அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறார். அந்த அமைப்பு 1831 ஸ்டார்ட் ஆகுது. கார்போனாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி வந்து அது ஒரு ரகசிய அமைப்பு வந்து இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா கொள்கை அப்படின்னு பார்த்தா ரிப்பப்ளிக்காக மாற்றணும், முடியாட்சியில் இருக்கக்கூடாதுன்றது ஓகே. இது வந்துட்டு யாருன்னா மாசினி பற்றி ஒரு சின்ன கீ ஃபேக்டர்ஸ். நீங்கள் இது மட்டும் படிக்கணுமான்னு கேட்டால் திருப்பியும் சொல்கிறேன், கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ண தான் ஓகேங்களா. ஏன்னா 9th 10th பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்து முடிச்சா ஓகே ரிவிஷன் பண்ண மாதிரின்னு யோசிப்போம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் காவூர், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் கேமிலோ பென்சோடி காவூர் அப்படின்றது தான் இவர் ஃபுல் நேம் ஓகேங்களா. நீங்கள் காவூர் கொடுக்காம கவுண்ட் கேமிலோ பென்சோடி அப்படின்னு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. காவூருடைய மறுபெயர் தான். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா அதில் சில கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி தாங்க இருந்தது. டேரெக்டாக ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க ஹிஸ்ட்ரியில்,
பல்லவர்களுடைய காலம் பார்த்தீங்களா, அதில் வந்து சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மன், ராஜசிம்மன் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க 4, 555, 560, 560 to 530 அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டேரெக்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டு எப்படி நம்ம வந்து முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம், அவங்க இந்த இயர் மட்டும் பார்த்து எப்படி டேரெக்டாக வரும் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் டேரெக்டாக வந்துருந்தது நான் பார்த்தேன். ஒரு கொஷின்ஸ் மட்டும் கஷ்டமாக இருந்ததுங்க. குரூப் 2ல் வந்து அலாவுதீன் கில்ஜி பற்றி இந்த லால் வந்து என்ன சொன்னார் அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்தது. மற்றபடி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது குரூப் 2 பொறுத்த வரைக்கும். தென் எக்கனாமிக்ஸுமே பரவாயில்ல, தமிழுமே ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்ததுங்க. மேக்ஸ் நமக்கு தெரில, நான் வந்து ஒரு ரீசனிங் மட்டும் பார்த்தேன். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தது, ஏன்னா எனக்கு ரீசனிங் பிடிக்கும். ஸோ ரீசனிங் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக் யாருன்னா கவுண்ட் காவூர் கேமிலியோ பென்சோடி அப்படின்றவர் தான். ஓகேங்களா, சரி இவர் யார், இவருடைய பங்கு என்ன, இவருடைய கொள்கை என்ன, இவருடைய யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பங்கு சார்டேனியா பைட்மாண்டின் பிரதமர் இவர் தான். என்னது, எந்த நாடு, சார்டேனியா மற்றும் பைட்மாண்டுடைய பிரதமர். 1852 முதல் மற்றும் இத்தாலிய ஒருங்கிணைப்பின் மூளை என்று அழைக்கப்படுகிறார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வால் மூளை சோல் இது 3 பார்த்துக்கோங்க. மாசா கொடுத்தா சோல் ஆகும். இங்கே யார், காவூர். காவூர் யாருன்னா பிரைன். ஓகேங்களா, இப்போது நம்ம ஒரு விஷயத்தை கவர்னா அந்த விஷயம் பிரைனில் நிற்கும். கரெக்டாக கவர்ந்ததுன்னா அட்ராக்ஷன், அந்த விஷயம் நமக்கு வந்து அட்ராக்ஷன் இம்ப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு டாபிக் ரொம்ப பிடிச்சிச்சு, அந்த இம்ப்ரெஷனாக இருக்க டாபிக் வந்து எனக்கு பிரைனில் டக்கு நிற்கும். அப்போ என்ன இம்ப்ரெஷன் தமிழ்னா அட்ராக்ஷனுக்கு கவர்ந்து இழுத்தல். ஸோ காவூர் அப்படின்னா என்ன, அட்ராக்ஷன். ஸோ அப்படின்னா காவூர்னா பிரைன். ஓகேங்களா, ஸோ சார்டின் இவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார்டினியா பைட்மாண்டோடைய பிரதமர் தான் யாருன்னா கவுண்ட் கேமிலோ பென்சோடி காவூர் அவர்கள். ஓகேங்களா, இவர் எந்த ஆண்டிலேருந்து வந்துட்டு இந்த இத்தாலிய இயக்கத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1852லேருந்து இருக்கார். சரி, ஓகே, இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பொலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கோட ஸ்பெல்லிங் கேல சி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, நிகழ்வாற்றல் அரசியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, என்னது நிகழ்வாற்றல் அரசியல். சரி, இப்படின்னா என்ன, அதை ஏன் இவர் பின்பற்றுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இத்தாலிய சார்டினியா பைட்மாண்டின் கீழ் அரசியலமைப்பு முடியாட்சியாக ஒருங்கிணைப்பதே இவரது நோக்கம். ஸோ முதல்ல போராடின நோக்கம் பாருங்கள், எங்கே இத்தாலி ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்களா, யார், மாசினி அவர்கள். மாசினியோடைய நோக்கம் அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டை வந்து எப்படி சொல்கிறது, முடியாட்சிக்கு கீழே வைக்காமல் ஒரு ரிப்பப்ளிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த காவூருடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டை வந்து அவருடைய சார்டினியாவோட பிரதமராக இருக்கார் பார்த்தீங்களா காவூர், அதுக்கு கீழே இணைக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒன்றியத்துங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது இவருடைய கொள்கையாக இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொனார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒருங்கிணைக்கிறது இவரது நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா, பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொன்னோம், சார்டினியா பைட்மாண்டோடைய பிரதமராக இருக்கார். யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி பொறுத்த வரைக்கும் 1852லேருந்து இவர் வந்து மூளையாக செய்யப்படுறாரு. இவருடைய கொள்கை சிறிது மாறுபட்டு இருக்கிறது மாசினியோட. என்னென்னா மாசினி அவர்கள் ரிப்பப்ளிக்காக வந்து இத்தாலியை வந்துட்டு வச்சிருக்கணும், மொனார்ச்சி ரூலில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தார்கள். காவூர் அவர்கள் இல்லை, நான் சார்டினியா நாட்டை வந்து பிரதமராக இருக்கேன், நான் அந்த சார்டினியாவுடன் இத்தாலியை வந்துட்டு இணைத்துக் கொள்வேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இவரோட யுத்தி பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு யுத்தி டிப்ளமாட்டிக் கையாளணும் பார்த்தீங்களா, அப்போ இது என்ன அவர் வச்சுருக்காரு யுத்தின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆஸ்திரியாவை இத்தாலியிலிருந்து வெளியேற்ற பிரான்ஸுடன் ராஜதந்திர கூட்டணி அமைத்தார். எப்போனா 1858 புளோம்பியஸ் உடன்படிக்கை. ஓகேங்களா, இந்த கவுண்ட் காவூரோட குறிப்பு தான். ஓகேவா, ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தி என்னென்னா, என்னுடைய நாடு அதாவது சார்டினியா பார்த்தீங்கன்னா அதோடைய பிரதமராக இருக்கேன். ஸோ சார்டினியாவை கூட வந்து இத்தாலி இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனால் அவருடைய யுத்தி கையாளும் விதம் பாருங்கள், எந்த நாட்டுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறார் காவூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறார். ஓகேங்களா, எதற்காக, ஆஸ்திரியாவை இத்தாலியிலிருந்து வெளியேற்ற பிரான்ஸ் நாட்டுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறார் காவூர் அவர்கள். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858. என்ன உடன்படிக்கை போட்டிருப்பாங்க ஃப்ரான்ஸ் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஆஸ்ட்ரியா இருக்காங்க, அவங்கள வெளியேற்றணும், ஆனால் நீ ஹெல்ப் பண்ணு, நம்ம ஒரு ட்ரீட்டி போட்டுக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இல்லை நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன், அந்த ட்ரீட்டி போட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, சார்டினிய பிரதமராகிய காவூர் அவர்கள் சொல்கிறார்கள் ஃப்ரான்ஸிடம். ஸோ ஆஸ்திரியாவை வெளியேற்றுவதற்கான. ஓகேங்களா, சரி, ஓகே, அப்போ அந்த ட்ரீட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புளோம்பியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேனா, புளோம்பியஸ். இது எப்படி நம்ம வச்சு புலம்பிகிட்டே இருக்காங்க அவங்க 2 பேருமே, ஆஸ்ட்ரியா வெளியே அனுப்பணும், ஆஸ்ட்ரியா வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க, புலம்புறாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் வேணும்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் ஷார்ட்கட் வேணான்றீங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் கம்மியாகவே ரொம்ப என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா,
சரி ஓகே. 3வது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிபால்டி. இவர பத்தி தெரியாதவங்க, மாசினிய பத்தியும், கரிபால்டி பத்தியும் தெரியாதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாது. என்னது வரலாறு படிச்சவங்க ஓகேங்களா? ஓகே. இவருடைய பங்கு என்ன? இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் ஓகேங்களா? இவர் தான் இத்தாலிய ஒருங்கிணைப்போட வாள் அப்படின்னு சொல்றாங்க. சோல் யார் பார்த்தோம்? மாசா. ஓகே. பிரைன் யார் பார்த்தோம்? அட்ராக்ஷன், கவருதல், கவர் பார்த்தோம். இப்ப ஸ்வாட் யாரு? கரிபால்டி. இந்த கரிபால்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்வாட்னா என்ன வாள். அந்த வாள் வந்து கருப்பு கலர்ல தான் வந்து பிடிப்பாங்க. ஓகே. கீழ பிடிக்கிறது எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். ஸோ கரிபால்டி அவர்கள். ஓகேங்களா? ஏன்னா இது கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு ஷார்ட்கட். இது குழப்புற மாரி ஷார்ட்கட் இல்ல. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். ஓகேவா? சரி யுக்தி என்ன? இவரோட யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியின் தெற்கு பகுதிகளை, குறிப்பாக சிசிலியின் ராஜ்யம் கிங்டம் ஆஃப் டூ சிசிலிஸ் இராணுவ பலத்தால் கைப்பற்றினார். சரி ஓகே. இவர் கொஞ்சம் நல்லவர் தாங்க. ஏன்னு பார்த்துக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டு எடுத்தோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். கேப்சர் பண்ணால் அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ யார் கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அரசராகி, நான் வந்து இந்த ஒரு நாட்டுடைய வந்து அரசர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டிப்பாங்களா. இங்கே ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசர்களும் மன்னர்களும் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஒரு இடத்த போரிடுறேன், அந்த போரிட்ட ஜெயிச்சா அந்த இடம் எனக்கு. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா, அந்த ராஜா கிட்டே திருப்பி கொண்டு போய் கொடுப்பாரு. ஏன்னா வெற்றி பெற்று அந்த ராஜா கிட்டே இருந்தாங்க உங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார். அதனால் இவர் மீது அனைவருக்கும் நம்பிக்கையும் மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும். யார் மீது? கரிபால்டி மீது. சரி ஓகே. கரிபால்டி வந்து ஸ்வாடுன்றோம்ல. ஏன் அவர் ஸ்வாட் அப்படின்றனா வந்துட்டு, பிரைன் அப்படின்னு ஏன் சொல்லலாம், ரொம்ப காவலர்கள் டிப்ளமேட்டிக்கான ராஜதந்திரமான செயல்களை செய்கிறதுனால அவர் மூளை அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே. சோல் அப்படின்னா முதலாக யார் ஸ்டார்ட் பண்ணால், மாசினி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு சோல்ஃபுல்லாக அவர் தான் ஃபஸ்ட்டு இத்தாலி வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு முதலாக ஸ்டெப் எடுத்ததுனால அவர் சோல்னு சொல்கிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்ட்டு. வாள் அப்படின்னு ஏன் சொன்னால், சிசிலியை படைகள் வைத்து வென்று அவர் ராஜாவிடமே கொடுப்பதால் தான் வாள். ஏன்னா வந்து வெல்றாரு படை, அப்போ வாள். ஓகேங்களா? சரி ஓகே. இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இவருடைய யுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைகள் மூலம் வந்து சிசிலியை வெல்வது, கைப்பற்றுகிறார். இதுதான் இவருடைய யுத்தி. ஓகேங்களா? சரி ஓகே. படை அப்படின்னா கரிபால்டிக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட்டு தாங்க வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிபால்டினா பிளாக் அண்ட் ரெட் வரும். சிகப்பு சட்டை படை, அதாவது ரெட் ஷர்ட்ஸ் இல்லை எக்ஸ்பெடிஷன் ஆஃப் தி தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு சட்டை அந்த இடத்துல உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் எம்சிக்யூவில் பல்வகை வினால இல்லை அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் த தௌசண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருந்தால் தாராளமாக குறிச்சிட்டு வரலாம். அதுவும் ஆன்சர்ஸ் தான். ஓகேங்களா? என்ற தன்னார்வ படையை வழி நடத்தினார். என்னது? தன்னார்வ படையை வழி நடத்தினார். சரி ஓகேப்பா. இவருடைய தியாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பற்றிய தெற்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு நோக்கமே தெற்கு பகுதியை கைப்பற்றுதான். அந்த தெற்கு பகுதியை சார்டினியா மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா. யார்? சார்டினியாவோட மன்னர் அதாவது விக்டர் இமானுவேலிடம் ஒப்படைக்கிறார். ஓகேங்களா? யார்கிட்ட? சார்டினியாவோட மன்னராக இருக்கிறத வரை, சார்டினியாவோட பிரதமராக இருக்கிறத வரை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காவூரவர்கள் சார்டினியாவும் பைமாண்டியோட பிரதமர். ஓகேங்களா? மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் இமானுவேல் அவர்கள் தான். ஸோ கரிபால்டி அவர்கள் தெற்கில் உள்ள சிசிலியை கைப்பற்றி அந்த நாட்டுடைய சார்டினியாவுடைய மன்னரான விக்டர் இமானுவேலிடமே ஒப்படைப்பார். ஓகேங்களா? தான் விரும்பிய குடியரசு கொள்கையை துறந்து தேசத்தின் ஒருமைக்காக வழிவிட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் சொல்கிறேன். ஸோ அவருக்கான ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி பண்ணோம். அதை விட்டுட்டு சரி வேண்டாம், நம்ம மொத்த மக்களுக்காகவும் நம்ம எல்லாத்துக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் சொல்லுவார். இதுதான் காரிபால்டியோடைய குறிப்பு. சரி ஓகே. சரி அப்போ இவரை பற்றி 3 பேரை பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா? யாரை பற்றி? மாசினி பற்றி பார்த்தோம். முதல்ல சோல் ஆஃப் தி இட்டாலின்னு சொல்லுவாங்க. காவூர் வந்து பிரைன் ஆஃப் தி இட்டாலி, ஸ்வாட் ஆஃப் தி இட்டாலி. 3 பேரை பற்றி பார்த்துட்டோம். இது 4வது. சாரி 3ன்னு போட்டிருக்கேன். 4வது யார்? அப்போ கண்டினியூட்டியாக தான் வரும். அப்போ யார் இந்த இமானுவேல் அப்படின்னு பார்த்தா அவர் சார்டினியாவோட மன்னர். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த இரண்டாம் விக்டர் இமானுவேல் பற்றி பார்க்கலாம். இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்டினியா பைட்மெண்ட்டோட மன்னர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் விக்டர் இமானுவேல். ஓகேங்களா? சரி இவருடைய கால வரிசைப்படி நம்ம கீ ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு வரலாம். சரி முதல்ல பாருங்கள். 1831 என்ன சொன்னால் யங் இத்தாலி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எப்படி வரணும்னா 1815 வியானா காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 1871 ஒரு வழியாக யூனிஃபிகேஷன் ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 இயர் பார்த்துட்டோம். முதல்ல 1815. 1831 அந்த ரகசிய குழுலாம் இணைத்து ஒரு குழு உருவாக்குவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காரிபோனாரா சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த ரகசிய குழு எடுத்து இவர் யார்? மாசினி அவர்கள் யங் இத்தாலி, இளம் இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு சோல் ஆஃப் த
இத்தாலின்னு சொல்லக்கூடிய மாசினி அவர்கள் 1831 இளம் இத்தாலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுவப்படுறார். அது வந்து தேசிய உணர்வு தூண்டக்கூடிய ஒரு குழுவாக இருந்தது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1848 இத்தாலிய நகர அரசுகளில் புரட்சிகள், ஆஸ்திரிய ஆதிக்கம் தொடர்ந்தது, முதல் ஒருங்கிணைப்பு முயற்சி தோல்வி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுவார் யார், மாசினி அவர்கள். அப்போ தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் காவூர் வருவார், காவூருக்கு அப்புறம் கரிபால்டி வருவார். ஸோ இப்போ ஏன் தோல்வி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியா இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இப்போ வேணால் ஆசியா ஒரு சின்ன நாடாக இருக்கலாம். அப்போது ஐரோப்பியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா, பல்கேரியா இதெல்லாம் கொஞ்சம் வந்து பவரில் பெரிய நாடாக இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆஸ்ட்ரியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக காமிக்கிறதுனால இத்தாலியில் அவங்களால அந்த யூனிஃபிகேஷனை பண்ண முடியல. அதனால தான் வந்து காவூர் அவர்கள் ஃப்ரான்ஸுடைய மன்னரிடம் வந்து போயிட்டு என்ன ஒரு ட்ரீட்டி போடுவாங்கன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த ட்ரீட்டி போட்டு ஃப்ரான்ஸுடைய மன்னரிடம் ஆஸ்திரியாவை எப்படியே இத்தாலிலேருந்து வெளியே அனுப்பணுன்ற சொல்கிற ரீசனே இதான், இன்ஃப்ளூயன்ஸ் காரணம் தான். எப்போ 1848. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு 9-10 வருஷத்தில் 11 வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா வந்து ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வாரே நடக்குது. யாருக்கு, ஃப்ரான்ஸுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும். ஏன் ஃப்ரான்ஸ் வராங்க, காவூர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஸோ ஃப்ரான்ஸ் வராங்க, ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார் நடக்குது. சார்டினியா வந்து உதவுறாங்க ஃப்ரான்ஸ் வந்து சார்டினியாவுக்கு உதவுறார்கள். ஆஸ்திரியா வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள். நெக்ஸ்ட் வந்து லோம்பார்டி சார்டினியாவுடன் இணைந்தது. இந்த இடத்துல கேள்வி எப்படி வரும்னு பார்த்துக்கோங்களேன். எந்த ஆண்டு ஆஸ்திரியா சார்டினியா போர் நடந்தது, அதாவது ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார் வந்து எப்போ நடந்தது, என்னது ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1859. ஓகேங்களா. சரி, எந்த நாடு வந்து சார்டினியாவுக்கு உதவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ். சரி, ஆஸ்திரியா வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அந்த ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வாரில் எந்த நாடு வந்து சார்டினியாவோட இணையுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்னது, லோம்பார்டி. ஓகேங்களா. என்ன பார்ட்னா பகுதி, இந்த பகுதி இணைதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. பார்ட்னா பகுதி இணைது, என்னது லோம்பார்டி. 31களில் எங்க இத்தாலி, 48களில் ஆஸ்ட்ரியா ஆதிக்கம், 59களில் ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் என்னென்னா மத்திய இத்தாலியின் இணைவு. என்னது, மத்திய இத்தாலியின் இணைவு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெஃபரண்டம் மூலம் பார்மா, மோடினா, டஸ்கனி போன்ற மத்திய இத்தாலிய பிரதேசங்கள் சார்டினியாவுடன் இணைந்தது. லோம்பார்டி இணைந்ததா, லோம்பார்ட்டிக்கு அப்புறம் என்ன இணைந்தது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இணைந்தது வந்து லோம்பார்ட்டி 1859களில். அதுக்கு அடுத்த வருஷமே என்னென்னா ஃபரண்டம். ஓகே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்மா, மோடி, டஸ்கனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃபரண்டம், பார்மா, மோடி, டஸ்கனி. இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBMT. ஓகே, RBMT அப்படின்னு வச்சுக்கோங்க. இத்தாலியோட பிரதேசங்கள் சார்டினியாவோட இணைந்தன. சரி, ஓகே. அதே 60களில் என்ன இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரிபால்டியோட சிகப்பு சட்டை படையெடுப்பும் 1860 நடக்குது. அதுதான் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் த தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. காரிபால்டி சிசிலி, நெப்பிள்ஸ் போன்ற தென் இத்தாலிய பகுதிகளை கைப்பற்றி 2ஆம் விக்டர் இமானுவேலிடம் ஒப்படைத்த ஆண்டு அப்படின்னா 1860. சரி, 2 சிசிலிஸ்ன்னு சொல்லலாமா, கிங்டம் ஆஃப் 2 சிசிலிஸ். நான் இப்போ இன்னொரு பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிசிலி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் 10th இல்லை அந்த மாதிரி படித்தா வந்துட்டு சிசிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வரும். அந்த காட்டில் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் வரும், ஒரு எஸ்ஏ மாதிரி வரும், நிறைய வந்து பாம்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை வரும். நல்லாயிருக்கும் அந்த கதை. சரி, 60களில் என்ன ஆகுது, அதே 60களில் தான் RBMTன்னு சொன்னோம். ஓகேங்களா. RMT இல்லை RBMT அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெஃபரண்டம், பார்மா, மோடினி, டஸ்கனி நடக்குது. அதே 60களில் சிகப்பு சட்டை யாரோடது, கரிபால்டியோடைய சிகப்பு சட்டை தான் வந்து சிசிலியை கைப்பற்றி இமானுவேல் கிட்ட கொடுக்குறாங்க. 61களில் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் த இட்டாலி அப்படின்னு என்னென்னா இத்தாலிய ராஜ்யத்தோட பிரகடனம், அதை தான் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பிரகடனம் வந்து 2ஆம் விக்டர் இமானுவேல் மன்னர் ஆனார். ஓகேங்க. எப்போ 1861 இத்தாலிய ராஜ்யத்தோட பிரகடனம் நடக்குது. 2ஆம் விக்டர் இமானுவேல் மன்னர் ஆகிறார். ரோம், வெனிசியா போன்ற நாடுகள் தவிர இத்தாலி வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. என்ன நாடுகள் பாருங்கள், எந்த நாடுகள் ஒருங்கிணைக்கவில்லைன்னு கேட்டால் ரோம், வெனிசியா. ஓகே, ரோம் தான் கடைசியில் ஒருங்கிணைத்ததுக்கப்புறம் தலைநகராக இத்தாலிக்கு வந்து வைப்பாங்க. அந்த ரோமே பின்னாடி தான் அது வெனிசியா, உங்களுக்கு தெரியும், ஒரு பாப்புலரான கண்ட்ரி. ஓகேங்களா. சரி, ஓகே. ரொம்ப முக்கியமான அதுக்கடுத்தது இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66களில் ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார். ஓகேங்களா. என்னது, ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார். எப்போ 66ல் ஜெர்மனி ஒருங்கிணைப்பு போரின் விளைவாக இத்தாலியா பெர்ஷியாவுடன் கூட்டணி அமைத்து ஆஸ்திரியாவிடமிருந்து வெனிசியாவை கைப்பற்றியது. அப்போ வெனிசின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது வந்து யார்
யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா கிட்ட இருந்தது. எனது வெனிஸுடைய பகுதி. ஸோ இப்போ ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் நடக்குது 1866களில். இது வந்து என்னென்னா ஜெர்மனியுடைய ஒருங்கிணைப்பு போராக வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் நடக்குது. ஃப்ரான்கோ அந்த முன்னாடி படிச்சு பார்த்தீங்களா, ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியா வந்து இட்டாலிக்காக, ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வந்துட்டு ஜெர்மனிக்காக. சரி ஓகே. இத்தாலி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவுடன் கூட்டணி அமைச்சு ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்தை கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா. 1870களில் ரோம் கைப்பற்றப்படுது. பிராங்கோ பெர்ஷியன் போர் போது பிரான்ஸ் தனது படைகளை ரோமிலிருந்து திரும்ப பெற்றது. இத்தாலி ரோமை கைப்பற்றது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இத்தாலி வந்து ரோமை கைப்பற்றிடுறாங்க. 1871களில் இத்தாலியை வந்துட்டு ரோமுடைய தலைநகராக மாற்றுறாங்க. ஓகே, ஏன்னா ரோம் வந்து இத்தாலியோட தலைநகரம். ஓகேங்களா. ஸோ அதான் சொன்னால் காங்கிரஸ் ஆஃப் வியனாவில் ஸ்டார்ட் பண்ணி ரோம் கைப்பற்றுதல். ரோம் கைப்பற்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 70களில் கைப்பற்றுவாங்க, 71களில் கேபிட்டலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னாங்கன்னா வெனிஸை வந்து ஆஸ்ட்ரியா கிட்டேருந்து கைப்பற்றிடுவாங்க. யாரோட உதவியால் வந்து இத்தாலி கைப்பற்றும்? பெர்ஷியாவோட உதவியால் கைப்பற்றும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன, 2ஆம் விக்டர் இமானுவேலிடம் வந்து சிசிலியும் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சில பகுதிகள் வந்து ஒப்படைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரக்ளமேஷன் நடக்கும், பிரகடனம் நடக்கும். இமானுவேல் 61களில் வந்துட்டு அரசராவார். 60களில் சட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 சட்டைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 சிகப்பு சட்டைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 60களில் வந்து ரெஃபரண்டம், அதுக்கப்புறம் ரெஃபரண்டம் மூலம் பர்மா, மோடியின் டஸ்கினி, என்னது பிஎம்டபிள்யூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கே பிஎம்டி நான் வச்சுக்கோங்க, போன்ற மத்திய இத்தாலி, சென்ட்ரல் இத்தாலி வந்து சார்டினா கூட இணைக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது வந்து சார்டினாவோட ஃபஸ்ட்டு இணைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. 31களில் இளம் இத்தாலி, 48களில் ஆஸ்ட்ரியோ ஆதிக்கம், 59களில் ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார், 66ல் ஃப்ரான்கோ பெர்ஷியன் வார் நான் வச்சுக்கோங்க. முதல்ல ஆல்பபெட்டிக் தான் ஃபஸ்ட்டு வரும். எப்போ? 59களில். 66ல் ஃப்ரான்கோ பெர்ஷியன் வார். சரி ஓகே. இட்டாலி வந்துட்டு யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி பார்த்தாச்சு. சரி, இன்னைக்கு அப்புறம் என்னென்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி. ஸோ இத்தாலிக்கு அப்புறம் என்ன, ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி ஒருங்கிணைப்பு முக்கியமாக பெர்ஷியாவின் தலைமையின் கீழ் இருந்தது. ரத்தம் மற்றும் இரும்பு, பிளட் அண்ட் அயன் கொள்கையின் மூலம் நடைபெற்றது. சரி ஓகே. இப்போ வந்து இத்தாலியை பொறுத்த வரைக்கும் 4 பேரை பார்த்தோம். ஓகே, இங்கே யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாசினி அவர்கள், காவூர் அவர்கள், கரிபால்டி அவர்கள், விக்டர் இமானுவேல் பற்றி பார்த்தோம். ஓகேவா. ஸோ இங்கே யார் யார் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா வில்லியம் பிஸ்மார்க் இவர்கள் பற்றி பார்ப்போம். பங்களிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜெர்மனி வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு பர்ஷியா வந்து முக்கியமாக இருந்தது. அதோடைய தலைமையின் கீழ் தான் வந்து ஜெர்மனி ஒருங்கிணைக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு பாலிசி, டிப்ளமேட்டிக், எந்த ஒரு யுக்தியை கொண்டு ஒருங்கிணைக்கிறார்கள் ஜெர்மனியை, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை, அதாவது பிளட் அண்ட் அயன் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த பாலிசி கொண்டு தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதே விஷயம் இங்கே எப்படி வரணும், பிஸ்மார்க் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து வேர்ல்டு வாரில் இங்கே வரும். ஐ மீன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பிஸ்மார்க். அதுவே நம்ம வந்து இங்கே மெடிவல் அந்த மாதிரி வந்துட்டோம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன் அவர்கள் பிளட் பாலிசி வந்து யூஸ் பண்ணுவார், பிளட் அண்ட் அயன் பாலிசி. ஓகேங்களா. சரி ஓகே. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பங்களிப்பு பார்க்கலாம். வில்லியம் 1. ஓகே. ஸோ இந்த வில்லியம் 1 யார், இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து மாசினி அவர்கள் வந்து என்ன சொல்லுவோம், சோல் அப்படின்னு சொல்ல முதலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து யார் சொல்லுவோம்னா காவூர் அவர்கள், அவர் வந்து என்ன பிரைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்வாடன், கரிபால்டி அவர்களை சொல்லுவோம். இத்தாலி முடிஞ்சது. ஸோ ஜெர்மனிக்கு இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. இவங்க யாருன்னா வில்லியம் 1. இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவுடைய மன்னர் யாருன்னு கேட்டால் வில்லியம். நான் முதலே சொன்னால் பெர்ஷியாவின் தலைமையின் கீழ் தான் ஜெர்மனி வந்து ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் ரத்தம் மற்றும் இரும்பு பாலிசின் கொள்கைக்காக அப்படின்னு சொன்னேன். அப்போ பெர்ஷியாவுடைய மன்னர் யாருன்னு கேட்டால் வில்லியம் 1 தான் பெர்ஷியாவோட மன்னர். நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் முதல் கெய்சர், அதாவது கெய்சர்னா பேரரசன்னு சொல்லுவாங்க. யார் வந்து முதல் மன்னராக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பெர்ஷியாவுடைய மன்னர். ஒருங்கிணைந்த, அதாவது யூனிஃபிகேஷன் ஆன ஜெர்மனியுடைய முதல் கெய்சர் யாருன்னா வந்துட்டு வில்லியம் 1. ஓகேங்களா. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஓட்டோ வான் பிஸ்மார்க். உங்களுக்கு யாருன்னு தெரியும், அதான் பிஸ்மார்க் இரும்பு பிளட் அண்ட் பாலிசி யூஸ் பண்ணார். சரி ஓகே. இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவின் முதலமைச்சர், சிஎம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மன்னர், இவர் முதலமைச்சர், சிஎம். பெர்ஷியாவுடைய முதலமைச்சர் தான் யாருன்னா பிஸ்மார்க் அவர்கள். 1862 முதல், ஓகேங்களா, எப்போலேருந்து 1862லேருந்து, எப்போ 1862லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்மனை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக இவர் வந்து அயன்மேன் ஆஃப் ஜெர்மன் யூனிஃபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறார். யார்? ஓட்டோ வான் பிஸ்மார்க் அவர்கள் அயன்மேன் ஆஃப் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் அப்படின்னு அழைக்கிறார். சரி ஓகே. இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இவரும் நிகழ்வாற்றல் அரசியல், அதாவது ரியல் பொலிட்டிக் வந்து பின்பற்றுகிறார். ஓகேவா? வலிமையான இராணுவ பலத்தின் அயன் மூலம், அதாவது வலிமைனா இந்த இடத்துல அயன் மூலமும், திட்டமிட்ட போர்கள்ல பிளட் இருக்காம போர் இருக்காது பார்த்தீங்களா? ஸோ பிளட் மூலமும் ஜெர்மனியை பெர்ஷியாவின் கீழ் ஒருங்கிணைப்பதே இவரது நோக்கம். ஸோ ஏன் பெர்ஷியாவின் கீழ்னா, இவர் பெர்ஷியாவோட முதலமைச்சராக இருக்காரு. அங்கே எப்படி வந்து காவூர் அவர்கள் சார்டினியாவோட பிரதமராக இருந்ததுனால காவூர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு யூனிஃபிகேஷன் இட்டாலியோடைய ஒருங்கிணைப்பு வந்துட்டு சார்டினியாவுக்கு கீழே நடக்கணும்னு யோசிப்பார். அதே சேம் கான்செப்டில் பிஸ்மார்க் அவர்கள், ஓட்டோமான் பிஸ்மார்க் அவர்கள் இந்த பெர்ஷியாவின் தலைமையின் கீழே வந்து ஜெர்மனி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆனால் இப்போ பாருங்க, ஆக்சுவலாக சார்டினியாவோட இப்போ நமக்கு தெரியக்கூடிய கண்ட்ரின்னு பார்த்தா இத்தாலி தான். அதே போல் பெர்ஷியாவோட நமக்கு தெரியக்கூடிய கண்ட்ரின்னு ஜெர்மனி தான். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக அந்த நாடுகளை விட இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வளர்ச்சிகள், டெக்னாலஜிகள் அதிகமாக வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இவருடைய கொள்கை என்ன? ரியல் பொலிட்டிக்கல் பிளட் அண்ட் அயன் பாலிசி. ஓகே, இவருடைய யுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவை தவிர்த்து பெர்ஷியாவின் தலைமையில் ஜெர்மனியை ஒருங்கிணைக்கும் சின்ன ஜெர்மனி, அதாவது லெசர் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க, கிளைன் டெஸ்டர்லாண்ட் திட்டத்தை பின்பற்றினார். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்புகள். ஏன் குறிப்புனா, நான் டைப் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்துட்டு நான் அப்படி டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவை தவிர்த்து, ஆஸ்திரியா வந்துட்டு பாருங்கள் ஆல்ரெடி ஃப்ரான்ஸு ஆப்போசிட்டாக இருக்காங்க, இத்தாலியும் ஆப்போசிட்டாக இருக்காங்க. யாரா? ஆஸ்திரியா. இந்த ஆஸ்திரியாவை மட்டும் ஆஸ்திரியாவை விட்டுட்டு பெர்ஷியாவுக்கு கீழே வந்து யார் வரணும்? ஜெர்மனி வரணும் அப்படின்ற திட்டம் போடுறாரு. அந்த ஜெர்மனிக்கு சின்ன ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைப்பும் வைக்கிறாங்க. இது வந்து லெஸ்ஸர் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிளைன்டெஸ்டர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திட்டத்தை, இந்த ஒரு திட்டம். ஓகேங்களா? லெஸ்ஸர் ஜெர்மனியோட திட்டம் என்ன? கிளைன்டெஸ்டர்லாண்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை பயன்படுத்துகிறார். ஓகேங்களா? ஸோ பிஸ்மார்க் அவர்களை பற்றி பார்த்துட்டோம். எப்போ வந்துட்டு முதலமைச்சராக இருக்காரு? 62கள்லேருந்து முதலமைச்சராக இருக்காரு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோல்வரின். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1834 உருவாக்கப்பட்ட ஜெர்மன் சங்க ஒன்றியத்தில் இவர் இருக்கார். என்னது? எந்த ஆண்டு ஜெர்மன் சங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1834. எப்போ? 1834 இவருடைய பங்கு வந்து இவர் ஒரு யூனியனில் ஒரு மெம்பராக இருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, இது பெரும்பாலான ஜெர்மன் நாடுகளுக்கு இடையே இருந்த சுங்க தடைகளை, சங்கம் கிடையாது, சுங்க ஒன்றியம், சுங்க தடைகளை நீக்கி பொருளாதார ரீதியில் ஒருங்கிணைந்தது. இது பெர்ஷியாவின் தலைமையின் கீழ் உள்ள ஒரு தேசிய உணர்வுக்கு அடித்தளம் இட்டது. சரி, ஓகே, எல்லாருடைய கான்செப்டும் இங்கே பார்த்த வரைக்கும் பெர்ஷியாவின் தலைமை கீழ் தான் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. 34 ஜெர்மன் சுங்க ஒன்றியம் வந்து இருக்குது. அந்த சுங்க ஒன்றியம்ல இவர் இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் ரீதியாக வந்துட்டு அவங்க நல்லா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, என்ன காலவரிசைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே சொன்ன மாதிரி தான் 1815 வியன்னா காங்கிரஸ்ன்னு சொன்னோம். 34 ஜோல்வரின் வந்து உருவாக்கம், பொருளாதார ஒருங்கிணைப்பு தொடர்புடையது. எப்போ? 34. 48 ஃப்ராங்க்ஃபர்ட் பாராளுமன்றம். என்ன? ஃப்ராங்க்ஃபர்ட் பாராளுமன்றம் ஒருங்கிணைந்து ஜெர்மனிக்கான முதல் ஜனநாயக முயற்சி, ஆனால் தோல்வி. பாருங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட ஜெர்மனியோட முதல் மன்னர் யாருன்னு சொன்னோம்? வில்லியம் I அவர்கள். அதே போல் 34 ஜோல்வரின் உருவாக்கக்கூடிய அந்த சுங்கம் காரணமாக, ஒன்றியம் காரணமாக பொருளாதார ஒருங்கிணைப்பு ஏற்படுது. 48 ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்ற ஒரு பாராளுமன்றம். என்னது? ஜெர்மனியோட பாராளுமன்றம்னா ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்ற ஒரு பாராளுமன்றத்தை ஒருங்கிணைப்பதற்கான ஜெர்மனியோட முதல் ஜனநாயக முயற்சி இது. ஓகே, ஒருங்கிணைக்கிறதுக்கு முதல் ஜனநாயக முயற்சி. அந்த கேள்வி கூட்டுறது எப்படி கேட்பாங்கன்னா, 1848 ஃப்ராங்க்ஃபர்ட் பாராளுமன்றம் ஒருங்கிணைந்து ஜெர்மனிக்கான முதல் ஜனநாயக முயற்சி வெற்றியடைந்தது அப்படின்னு கூற்றுல கொடுத்து காரணம் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன? தோல்வி அடைந்தது அப்படின்றத கரெக்டு. 62 பாருங்க, பிஸ்மார்க் பெர்ஷியாவின் பிரதமர் ஆனார். எப்போ? பிஸ்மார்க் வந்து என்னது? முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணிடுறாரு? இப்போ பிரதமராகவே மாறிடுறாரு. 62 முதலமைச்சராக 2 வருஷத்தில் மனுஷன் பிரதமராக மாறினார். யார்? பிஸ்மார்க் அவர்கள். இரத்த மற்றும் இரும்பு கொள்கையை அறிவித்தார். 64 பாருங்க, டேனிய பெர்ஷிய போர் நடக்குது. ஓகே, டானோ பெர்ஷியன் வார்னு சொல்லுவாங்க. பெர்ஷியா. ஓகே, டேனிய பெர்ஷியன் போர் நடக்குது. ஆஸ்திரியாவுடன் இணைந்து பெர்ஷியா டென்மார்க்கை வென்றது. ஓகேங்களா? என்ன பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆகாத ஒரு கண்ட்ரி என்னன்னு படித்தோம்? ஆஸ்திரியா தான். அப்பேற்பட்ட ஆஸ்திரியா கூடவே பெர்ஷியா மீண்டு, ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னாடி படித்த மாதிரி யார்? காவூர் அவர்கள் என்ன பண்ணுறாரு? ஃப்ராங்கோ பெர்ஷியன் வார், ஃப்ராங்கோ ஆஸ்ட்ரியன் வார் நடந்துச்சா? ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராங்கோ ஆஸ்ட்ரியன் வார் கூட என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவுடைய ஃப்ரான்ஸை வச்சு தான் ஆஸ்திரியா வந்து வெளியேற்றுவார். ஓகேங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோ பெர்ஷியன் வார் ஒன்றுன்னு வரும். ஓகேங்களா? அந்த பெர்ஷியன் வார்லேயுமே என்ன ஆகும்னா, இதே சூழ்நிலைகளில் தான் அங்கேயுமே வரும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எனக்கு நீ எதிரி, ஆனால் எதிரிக்கு நண்பன்ற கதையை என்ன பண்ணுவாங்கன்னா,
நீ எனக்கு வந்து எதிரியா இருந்தாலும் நீ உள்நாட்டுக்காரன், நீ எனக்குள்ள வரவன். அதனால நான் வந்து உன் கூட சேர்ந்து வெளிநாட்டுக்காரன தோற்கடிக்கிறேன்ற ஒரு ஒருங்கிணைப்பா அந்த இடத்துல இருந்திருக்கு. நம்ம ஊர்ல அப்படி என்ன பண்ணுவோம்? பண்ணவே மாட்டோம். ஸோ வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆஸ்திரியாவுடன் கைகோர்த்து இணைந்து பெர்ஷியா வந்து என்ன பண்ணுது? டென்மார்க்க வென்றது. ஓகேங்களா? ஸோ வந்து ஷெல்ஸ்விக் மற்றும் ஹோல்ஸ்டீன் பகுதிகளை கைப்பற்றின. என்ன? ஷெல்ஸ்விக்கும் ஹோல்ஸ்டீன் பகுதிகள் வந்து கைப்பற்றுறார்கள். ஓகே. யாரு? பெர்ஷியா வந்து டென்மார்க் வந்து வின் பண்ணியது. பெர்ஷியா வந்து ஷெல்ஸ்விக், ஓகே, எஸ் மற்றும் ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெல்ஸ்விக் மற்றும் ஹோல்ஸ்டீனை கைப்பற்றுறது அப்படின்ட்டு 1866களில் முதலே சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் வரும். இது வந்து 7 வீக்ஸ் வார் அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா 7 வார வாரம்னு சொல்லுவாங்க. இதோடைய தாக்கம் வந்து இந்தியாவிலும் சில இடத்துல இருக்கும். ஓகே. ரஷ்யா ஆஸ்திரியாவை எளிதில் தோற்கடித்தது. என்ன? ஆஸ்திரியாவை எளிதில் தோற்கடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி 64கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவும் பெர்ஷியாவும் இணைந்து டென்மார்க்கை தோற்கடித்து ஷெல்ஸ்விக் ஹோல்ஸ்டீன் பகுதிகளை பிடிச்சதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆஸ்திரியா பெர்ஷியன் வார் நடக்குது. பெர்ஷியா எளிதில் ஆஸ்திரியாவை வின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பாருங்களேன், இவங்க என்ன வந்துட்டு அந்த பெர்ஷியா வார் பாருங்க, ஆஸ்திரியா வந்துட்டு பெர்ஷியா கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெர்ஷியா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டே எதிரியாக இருந்தால் அப்புறம் நண்பனாலும் திருப்பி எதிரியாகி தோக்கடிச்சிட்றான். ஓகேங்களா? 62களில் பிஸ்மார்க் பிரதமர் ஆகிறாரு. 64களில் டானோ பெர்ஷியன் வார் நடக்குது. 66களில் ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார் 39கள். நான்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா வந்து பெர்ஷியன், ஃப்ரான்கோ பெர்ஷியன் ஒரே மாதிரி வரும். அதனால சொல்கிறேன். சரி, ஓகே. ஜெர்மன் கூட்டமைப்பை நார்த் ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் உருவாக்க வழிவகுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 66களில் நடந்த ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் வந்து ஜெர்மன் கான்ஃபரன்ஸ் உருவாக்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரியர் ஜெர்மன் விவகாரங்கள்லேருந்து நிரந்தரமாக விளங்குற எந்த வருஷம்னு கேட்டால் 1866. ஓகேங்களா? ஸோ 70கள்லேருந்து 71 வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்கோ பெர்ஷியன் வார். மீண்டும் ஃப்ரான்கோ பெர்ஷியன் வார். ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார் ஒரு டைம், ஃப்ரான்கோ பெர்ஷியன் நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் 66களில். மீண்டும் 30 வருஷம் கழிச்சு 71களில் ஃப்ரான்ஸுக்கும் பர்ஷியாவுக்கும் போர் நடக்குது. பார்த்துக்கோங்க என்ன ஆகுது திருப்பின்னு சொல்லிட்டு. பிரான்சின் 3ஆம் நெப்போலியனை தோற்கடிக்க, எனது பிரான்ஸோடைய 3ஆம் நெப்போலியனை தோற்கடிக்க பிஸ்மார்க் தெற்கு ஜெர்மன் நாடுகளை கத்தோலிக்கம்னு சொல்லுவாங்க. அந்த தெற்கு ஜெர்மனி நாடுகளை பெர்ஷியாவை சார்ந்தவர்கள் புரொட்டஸ்டன்ட்டுகள்னு சொல்லுவாங்க. கத்தோலிக் புரொட்டஸ்டன்ட் 2 இருக்கும். ஸோ பிஸ்மார்க் வந்து என்ன பண்ணுறாரு? தெற்கு ஜெர்மனில் இருக்கக்கூடிய கத்தோலிக்கையும் ரஷ்யாவை சேர்ந்த புரொட்டஸ்டன்ட்களையும் ஒன்றிணைக்கி இந்த போரை தூண்டினார். ஆனால் இதில் பிரான்ஸ் தோல்வி பெற்றது. யாரு? நெப்போலியன் 3 அவர்கள் தோல்வி பெறுகிறார்கள். பிஸ்மார்க் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் 1870களிலும் 71களிலும் நடந்த பிரான்கோ பெர்ஷியன் வார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, தோல்வி அடைஞ்சிடுறாங்க. 1871களில் ஜெர்மனோட ராஜ்யத்தினுடைய பிரகடனம் நடக்குது. பிரான்ஸில் வந்து ஒரு எப்படி சொல்ல, அந்த வெர்ஸ்லாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனை இருக்கும். உங்களுக்கு ட்ரீட்டி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெர்ஸ்லாய்ஸ் அரண்மனையில் பெர்ஷியாவின் மன்னர் இருக்கார் பார்த்தீங்க, யார்? வில்லியம் ஒன்னோ. ஜெர்மனுடைய பேரரசர் இருக்கார் பார்த்தீங்களா, கெய்சர். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், கெய்சர் அப்படின்னு வந்து பேரரசர்னு சொல்லுவாங்க. அந்த கெய்சர் அவர்களும் முடிச்சு விட்டப்படுகிறார். ஓகேங்களா? ஜெர்மன் ஒருங்கிணைப்பு நிறைவேற்றது. ஸோ வந்து 1871களிலே தான் ஜெர்மன், இத்தாலி 2 நாடுகளுமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். 1815 ஸ்டார்ட் பண்ண வியானா காங்கிரஸ்லேருந்து 71 வருஷம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமேரியன் வாரம் வரும். ஓகேங்களா? கிரிமேரியன் வாரம் வந்து எப்போ நடக்கணும்? 53லேருந்து 56 வரைக்கும் நடக்கும். 3 வருட காலம் வந்து கிரிமேரியன் நடக்கும். யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் ஒட்டோமன் பேரரசு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அதாவது துருக்கின்னு சொல்லுவாங்க, துருக்கிக்கும் நடக்கும். பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, சார்டினா வந்து ஒரு கூட்டணி. ஓகேங்களா? எனது பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, சார்டினி, வந்து ஒரு கூட்டணி. ஓகேங்களா? இத்தாலி ஒருங்கிணைப்புக்காக நேரடியாக உதவவில்லை என்றாலும் ரஷ்யாவின் வீழ்ச்சியும் பிரான்ஸ் மற்றும் சார்டினியாவுக்கு இடையான ராஜதந்திர உறவு மேம்பாட்டிற்கும் காவூர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினார். ஸோ இதனால தான் காவூர் வந்து, அதனால தான் பிரைன்னு சொல்கிறோம், ஒரு டிப்ளமேட்டிக்கான அந்த சூழ்நிலையை அழகாக பயன்படுத்தி அவர் பக்கம் இழுத்துக்கிறார். ஓகேங்களா? சரி, மாசினி வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். காவூரும் அந்த டாபிக் பார்த்தோம். கரிபால்டி அவர்களை பற்றியும் பார்த்துட்டோம். ஜோல்வரின் பற்றியும் பார்த்தோம். பிஸ்மார்க் பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா, நெப்போலியன் 3 பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நெப்போலியன் 3 பற்றி போனால் இன்னும் கிளாஸ் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகும். அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்குடைய மினிட் மேட்ச் சீரியஸ் பார்ட் 6 வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெப்போலியன் பற்றி. ஸோ ஒரு டைம் ரிவிஷன் பார்த்துடலாங்களா? ஓகே, இத்தாலி ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்த்தம்போது வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்ஆர்ஜிமெண்டோ அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 1815 வியானா காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து 1871 வருடங்கள் ஆகுது. இதில் 4 பேரை பார்த்தோம். மாசினி அவர்கள், காவூர் அவர்கள், கரிபால்டி அவர்கள், இரண்டாம் விக்டர் இமானுவேல் அவர்கள் பார்த்தோம். ஸோ மாசினியோடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் ஆஃப் தி இட்டாலியன் யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்வார்கள். கொள்கைன்னு பார்த்தா ரிப்பப்ளிக் வந்து மொனார்கி வந்து வேண்டாம், ரிப்பப்ளிக் முடியாட்சி வேண்டாம், எனக்கு ரிப்பப்ளிக் வேணும் அப்படின்னு சொன்னார் மாசினி அவர்கள். கார்போனாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
வந்து ரகசிய குழுக்களில் வந்து இணைப்பு ஏற்படுது. பிற்காலத்தில் அந்த குழு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி யார் மாசினி அவர்களால் என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இத்தாலி 1831களில் புரட்சிகரமாக வெடித்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தூண்டுதல் வந்து ஸ்டிமுலேஷன்ஸ் அதிகமாகுது. கவுண்ட் கேமிலோ பென்சோ டி காவோரை வந்து 1852களில் சார்டினியாவோ பைட்மண்டோட பிரதமராக இருக்கார். நல்லா நினச்சிக்கோ, மன்னர் கிடையாது. மன்னர் பார்த்தீங்கன்னா 2ஆம் விக்டர் இமானுவேல் அவர்கள். பிரதமர் அப்படின்னு பார்த்தா தான் சார்டினியா வந்து பைட்மண்டோட பிரதமர் காவோராக இருக்கார். எந்த வருடம் கேட்டாங்கன்னா 1852கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யாருன்னா பிரைன் ஆஃப் இட்டாலியன் யூனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பொலிட்டிக், பிஸ்மார்க் ஃபாலோ பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை தான், ரியல் பொலிட்டிக் கொள்கை தான். ஆனால் இவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லான்னு வச்சுக்கோங்க. இத்தாலி வந்து சார்டினா பைட்மண்டோட கீழே வந்துட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா அவர் வந்து பிரதமர். ஸோ வந்து இந்த நாட்டு கீழே வந்து இத்தாலி வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. யுத்தி அப்படின்னு பார்த்தா பிரான்ஸுடன் கை கோர்த்து ஆஸ்திரியா வந்து வெளியனுப்ப பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த உடன்படிக்கை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளோம்போரியஸ் உடன்படிக்கைன்றாங்க. அந்த உடன்படிக்கை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டால் 1858. ஸோ இது எப்படி நினைவு கொள்ளலாம்னு பார்த்துக்கோங்க. 52களில் பிரதமராக இருக்காரு. அதுக்கடுத்த 6 வருஷத்துலேயே வந்து டிப்ளமேட்டிக் ரொம்ப பயங்கரமாக யோசிச்சு பிரான்ஸோட கை கோர்த்து ஆஸ்திரியா வந்து இத்தாலியிலேருந்து வெளியேற்றுறாரு. ஓகேங்களா? அந்த உடன்படிக்கை பேர் என்ன? புளோம்போரியஸ். அதான் நான் சொன்னேன், ஆஸ்திரியா வெளியே போகணும், புலம்புறது. ஓகேங்களா? 3வது ஆள் ஜீசப் கரிபால்டி அவர்கள். பங்கு ஸ்பாட் ஆஃப் இட்டாலின்னு சொல்லுவார். ஏன்னா படைகள், சிகப்பு படைகள் வைத்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரேஷன் ஆஃப் த 1000 சொல்லுவாங்க. சிகப்பு படைகளை வைத்து டூ கிங்டம் ஆஃப் சிசிலி வந்துட்டு கைப்பற்றுவார். ஓகேங்களா? சிசிலியை கைப்பற்றி தன்னுடைய ஒரு சொந்தமாக வச்சுக்காம அந்த நாட்டுடைய மன்னரான விக்டர் இமானுவேல் கிட்டே கொடுத்துருவாரு. அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே கரிபால்டி அவர்களை பிடிக்கும். அவர் தன்னுடைய சுயநலத்தின் சுயநலம் இல்லை, அவர் வந்து இத்தாலி ஒருங்கிணைக்கணுன்ற கான்செப்ட் விட்டுட்டு இந்த மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். ஓகேங்களா? சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சு. அந்த சிசிலி கூட வந்துட்டு இன்னொரு நாடுகள் வந்துட்டு இவர் பிடிப்பாருன்னு சொன்ன 2 கிங்டம்க்கு என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, 2ஆம் விக்டர் யாருன்னா அவர் தான் வந்து அவர் மன்னர். ஓகேங்களா? ஸோ காலவரிசைப்படி என்ன பார்த்தா 15களில் காங்கிரஸ் ஆஃப் வியன்னா, 31களில் எங்க இத்தாலி, 48களில் வந்து நல்லா வச்சுக்கோங்க. 48களில் தோல்வி அடைகிறாங்க. இதுனா இத்தாலி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு புரட்சிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஒருங்கிணைக்க யோசிக்கிறாங்க. ஆனால் ஆஸ்திரியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. பிற்காலத்தில் ஆஸ்திரியாவுக்கும் பிரான்ஸுக்கும் போர் நடக்குது. 59களில் 70, 71கள்லையும் திருப்பியும் வந்து போர் நடக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது, 59களில் ஃப்ரான்கோ எஃப்ஏ, ஓகே, எஃப்ஏ நான் வச்சுக்கோம். ஸோ வந்து நடக்குது. அப்போ ஆஸ்திரியாவை தோக்கடிச்சிடுறாங்க. முதலாக இணைக்கப்பட்ட பகுதி லோம்பார்டி அப்படின்ற பகுதி வந்து சார்டினோட இணைக்கிறாங்க. 60களில் மத்திய இத்தாலி இருக்கக்கூடிய ரெஃபரண்டம் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்மா, மோடினி, டஸ்கனி, ஓகே, பிஎம்டபிள்யூன்னு சொன்னோம், பிஎம்டின்னு சொன்னோம். ஓகேங்களா? போன்ற மத்திய இத்தாலி பகுதிகள் வந்து சார்டினியா கூட இணைக்கிறாங்க. அதே வருஷம் சிகப்பு சட்டைப்படை கொண்டு வந்து நெப்பிலி, சிசிலி போன்ற பகுதிகளில் தென் இத்தாலி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இத்தாலி பகுதிகளை பிரித்து 2ஆம் விக்டர் இமானுவேலுக்கு வந்து இவர் தரார். யார்? காரிபால்டி அவர்கள் தரார். 61களில் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த கிங்டம் நடக்குது. இமானுவேல் வந்து மன்னராகிறாரு. ரோம் வந்து வெனிசியாவை தவிர இத்தாலி வந்து ஒருங்கிணைக்குது. ஓகே, ரோம் வெனிசியாவை தவிர மற்ற எல்லா நாட்டையும் சேர்ந்து இத்தாலி ஒருங்கிணைக்குது. எப்போ? 61களில். 10 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு யூனிஃபிகேஷன் நடக்குது. இதுக்கப்புறம் 10 வருஷம். சரி, ஓகே, 61கள் நடக்குது. 62களில் என்ன, 66களில் ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார், ஏபி வார். முதல்ல எஃப்ஏ, ஓகே, எஃப்ஏ வார், அதுக்கப்புறம் ஏபி வார். ஓகேங்களா? எஃப் தான் முதல்ல ஒரு பீக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபி. ஓகே, ஜெர்மனி ஒருங்கிணைப்பு போர் விளையாட என்ன, இத்தாலி வந்து பெர்ஷியாவுடன் கூட்டணி வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியாவை வெளியே அமைச்சிடறாங்க. 70களில் ரோம் கைப்பற்றப்படும். பிற்காலத்தில் வந்துட்டு என்ன ரோமை வந்து கைப்பற்றி 71களில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரோம் கைப்பற்றப்படும்னா ஃப்ரான்கோ பெர்ஷியன் வார் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, சரிங்க, பிராங்கோ பெர்ஷியன் போர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய படைகள் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த படையை வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ரோம் வந்து 1870களில் கைப்பற்றப்படுறாங்க. வெனிசா வந்து 1866களில் ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் மூலமாக கைப்பற்றப்படுகிறாங்க. 1859 ஃப்ராங்கோ பெர்ஷியன் வார், 1866 ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் வார் முடிஞ்சிச்சுங்களா? ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை. வில்லியம் அவர்கள் வந்து மன்னராக இருக்காரு. யார் வந்துட்டு 62களில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்மார்க் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக இருக்காரு. அயன்மேன் ஆஃப் த ஜெர்மன் யூனிஃபிகேஷன் சொல்லுவார். இவருடைய கொள்கை வந்துட்டு அந்த காவூர் ஃபாலோ பண்ண சேம் ரியல் பொலிட்டிக் தான். ஆனால் வந்து பிளட் அண்ட் அயன் சேர்த்து ஃபாலோ பண்ணுறாரு. இந்த சின்ன ஜெர்மனி அப்படின்னா வந்து லெஸ்ஸர் ஜெர்மனி சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து என்ன பேர்னா வந்து கிளைன் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஜோல்வின் அவர்கள் 1834 ஜெர்மன் சுங்க ஒன்றியம் இருக்குது. இது வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஜெர்மனி ஒருங்கிணைக்கிறதுக்கு உதவுறாரு. யாருன்னா ஜோல்வின் அவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1815 வியானா காங்கிரஸ். 34களில் ஜோல்வின் உருவாக்கம், பொருளாதார ஒருங்கிணைப்பு தொடருது. 48களில் ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 48ன்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1848 ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைப்பு ஸ்டார்ட் ஆகுது. முதல் ஜனநாயக முயற்சியாக ஜெர்மனிக்கு இருக்குது. ஆனால் தோல்வி அடைஞ்சாங்க. 62களில் நான் ஃபர்ஸ்ட் முதலே பார்த்தோம். ஓகேங்களா? 62களில் பிஸ்மார்க்குடைய ரஷ்யாவின் பிரதமராகவே யாராகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பிஸ்மார்க் அவர்கள் 64களில் டானோ பெர்ஷியன் வார் நடக்குது. இந்த இயர் தயவு செஞ்சு மறக்காதீங்க. 59, 66, 64 ஓகேங்களா. முதல்ல டானோ பெர்ஷியனுக்கு அப்புறம் தான் ஆஸ்ட்ரோ பெர்ஷியன் நடக்குது ஓகேங்களா. ஸோ டானோ பெர்ஷியன் வார் நடக்குது. டானோ பெர்ஷியன் வாரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்மார்க் வந்து தோற்கடிக்கிறார்கள். பர்ஷியா வந்து ஆஸ்திரியாவும் பர்ஷியாவும் ஆஸ்திரியாவோட இணைந்து பெர்ஷியா வந்து டென்மார்க்கை வென்றாங்க. அப்போ டென்மார்க் வந்து பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, செல்ஸ்விக் மற்றும் ஹோல்சில்டான் பகுதிகளை வந்து பெர்ஷியா அவர்கள் பிடிக்கிறாங்க. 66ல் ஆஸ்ட்ரோ பெர்ஷியாவுக்கு வந்து வார் நடக்குது. அந்த வாரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 வீக் வார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பெர்ஷியா ஆஸ்திரியாவை எளிதில் தோற்கடித்தது. ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் நடக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஸ்திரியா வந்து ஜெர்மனை விட்டு மொத்தமாக விலகிடுச்சு. நெக்ஸ்ட் 70-71கள் அப்படின்னு பார்த்தா பிரான்கோ பெர்ஷியன் வார் மீண்டும் வரும் ஓகேங்களா. நான் முதல்ல என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு எஃப்பி அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா. 1859 ஃப்ரான்கோ ஆஸ்ட்ரியன் வார், 64களில் டானோ பெர்ஷியன், 66களில் ஆஸ்ட்ரோ பெர்ஷியன், 70-71களில் எஃப்பி திருப்பி ஓகே. எஃப்ஏ நெக்ஸ்ட் வந்து டிபி, அதுக்கப்புறம் ஏபி, அப்புறம் எஃப்பி ஓகேங்களா. ஃப்ரான்கோ பெர்ஷியன் நடக்குது. 3ஆம் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டு பிஸ்மார்க் அவர்கள் வின் பண்ணுறாரு. 71களில் ஜெர்மன் வந்து கூட்டமைப்பு வந்து ஒன்றாகுது. மன்னர் வில்லியம் ஒன்று தான் வந்து கேசர் பட்டம், அதாவது கேசர்னா பேரரசு பட்டம் சூடி ஜெர்மனை ஒருங்கிணைக்கிறாங்க. கிரிமேரியன் வார் பொறுத்த வரைக்கும் 1853லேருந்து 56 வரைக்கும் யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் ஓட்டோமன் எம்பையருக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் வந்து பிரிட்டன் ஓகே பிஎஃப்எஸ் ஓகேங்களா. பிஎஃப்எஸ் ஓகேங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ, சிஸ்டர் ஓகே. பிஎஃப்எஸ் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் சார்டினியா கூட்டணி இருக்குது. இந்த டைமில் காவலர்கள் உள்ள வந்து அழகாக வந்து பிரான்ஸை தம் பக்கம் எடுத்து அழகாக வந்துட்டு ப்ளே பண்ணுறா, நல்ல பிரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாளையோட டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்கலாம், நெப்போலியன் 3 பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஹஸ்பண்ட். உங்களுக்கு டிஎன் டெட் வந்து கொஷின்ஸ் டெய்லிக்கும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். 50 கொஷின்ஸ் டாபிக் வைஸ். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பெடகாலஜி பேப்பரும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் டிஎன் டெட்டுக்கான அந்த இது போயிட்டு தான் இருக்குது, இன்னும் ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. 499 ப்ளஸ் வந்து சைல்டு சைக்காலஜி சைல்டு பெடகாலஜிக்கு 99 தான் ஓகேங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நம்பர் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது கூட சேர்த்து கொஷின் பேப்பர்ஸும் பார்த்துலாம் ஓகேங்களா. ஓகே, 8940787647 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஎன் டெட்டுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இல்லை ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிஆர்பிக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சாலுமே வந்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.